ரகுமான் விவாகரத்து, இமான் மனைவி விவகாரத்தில் நடந்த அதே சம்பவம். வசமாக சிக்கிய வலைபேச்சு பிஸ்மி அந்தணன். ஏ.ஆர். ரகுமான் அவரது மனைவி சாய்ரா பானு இருவரும் பிரிவதாக அறிவித்த அதே நாள் ஏ.ஆர். ரகுமான் இசைக்குழுவில் இடம்பெற்ற கித்தார் கலைஞர் மோகினி டே அவரது கணவரை விட்டு பிரிவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பிரபல கிசுகிசு செய்து மன்னன் என்று அழைக்கப்படும் சினிமா பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் கித்தார் இசைக்கலைஞர் மோகினி டே மற்றும் ஏ.ஆர். ரகுமான் இருவரையும் இணைத்து வைத்து வாய்க்கு வந்ததை பேசி வந்தார். ஆனால் ஏ.ஆர். ரகுமான் குறித்து நன்கு அறிந்தவர்கள் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ரகுமான் மாதிரி ஒழுக்கமான நபர் பார்ப்பது மிக அரிது. குறிப்பாக அவருடைய இசையில் பாட வரும் பெண் பாடகி கூட ஒழுக்கமான உடை அணிந்து வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்தான் ஏ.ஆர். ரகுமான். மாடர்ன் உடையில் ஏதாவது ஒரு பெண் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்தால் ஏ.ஆர். ரகுமான் அந்த பாடகி இருக்கும் பக்கமே திரும்பி பார்க்காமல் தான் அந்த பாடகியிடம் பேசுவார். அந்த வகையில் மிக தூய்மையான மனிதர் ஏ.ஆர். ரகுமான் என சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் ஏ.ஆர். ரகுமானுக்கு ஆதரவாக பேசி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஏ.ஆர். ரகுமான் மனைவி தன்னுடைய கணவர் பற்றி வரும் தவறான கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அவர் ரொம்ப ஒழுக்கமானவர் என்று விளக்கம் அளித்தார். மேலும் தன்னை பற்றி அவதூறு பரப்புகின்றவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் ஏ.ஆர். ரகுமான். இதனைத் தொடர்ந்து வலைபேச்சு அந்தணன் சமீபத்தில் பேட்டியில் ஏ.ஆர். ரகுமான் விவாகரத்து குறித்து ஆரம்பத்திலிருந்தே அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்றுதான் தாங்கள் பேசி வருகிறோம். ஆனால் ஒரு சிலர் அவரை தவறாக பேசி வருகிறார்கள். நாங்கள் ரொம்ப யோகியன், இது போன்ற ஒருவரை பற்றியெல்லாம் அவதூறு பேச மாட்டோம் என பேசி வரும் அந்தணன் முகத்திரை மட்டுமில்லை, தற்பொழுது பிஸ்மி முகத்திரையும் கிழிந்துள்ளது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பேட்டி ஒன்றில் பேசிய இசையமைப்பாளர் இமான் இந்த ஜென்மத்தில் தானும் சிவகார்த்திகேயனும் இனி இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை என்றும் இதற்கு சிவா செய்த மிகப்பெரிய துரோகம்தான் காரணம் என்றும் கூறினார் இமான். மேலும் அது என்னவென்று என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது, அது தனிப்பட்ட விஷயம். இது நான் மிகவும் கவனமாக எடுத்த முடிவு. அவர் செய்த துரோகம் தாமதமாகத்தான் தெரிய வந்தது. இது பற்றி அவரிடம் நேரடியாகவே கேட்டுவிட்டேன். அவர் கூறிய பதிலை என்னால் பகிர இயலாது என இமான் தெரிவித்திருந்தார். இப்படி பட்டும் படாமல் இமான் சொன்னதை வைத்து இமான் முன்னாள் மனைவி மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரையும் இணைத்து வைத்து பேசியவர்கள்தான் பிஸ்மி அந்தணன் இருவரும். ஆனால் இமானுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போனதால் சிவகார்த்திகேயன் மீது இமான் வீண்பழி சுமத்துவதாக அவரது முதல் மனைவி விளக்கம் கொடுத்தும் கூட வலைபேச்சு பிஸ்மி, வலைபேச்சு அந்தணன் ஆகியோர் பல்வேறு ஊடகங்களில் இமான் முன்னாள் மனைவியுடன் சிவகார்த்திகேயனை இணைத்து வைத்து பேசி வந்தனர். அப்படி இருக்கையில் இவர்கள் தற்பொழுது ஏ.ஆர். ரகுமான் விவகாரத்தில் நாங்கள் யாரை பற்றியும் அவதூறாக பேச மாட்டோம் என தெரிவித்து வருவது, யோ உங்க யோகியன் எங்களுக்கு தெரியாதா என்று பலரும் பதிலடி கொடுத்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.